சேனல் இமான் சின்சிக்கல் எப்படியா இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த மாடர்ன் பீரியட் டேபிள் இருக்குல்ல, மாடர்ன் பீரியட் டேபிளை எதை பேசிஸ் வச்சு வச்சிருப்பாங்கன்னா அந்த அட்டாமிக் நம்பர், நாட் மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர், அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் அன் ஆட்டம், ஒரு ஆட்டத்தில் காணப்படக்கூடிய எலக்ட்ரானை வச்சு அதோட அசெண்டிங் ஆர்டர், அதாவது 1 2 3 4 அப்படி அந்த அசெண்டிங் ஆர்டர்ல வகைப்படுத்திருப்பாங்க, கிளாசிபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல பார்த்தோம்னா எத்தனை பீரியட்ஸ், தட் மீன்ஸ் சீரீஸ் எத்தனை இருக்குன்னா 7 இருக்கும். குரூப் வெர்டிகல் போர்ஷன்ஸ் குரூப் எத்தனை இருக்குன்னா 18 இருக்கும். புரியுதா? இது இருக்கும். இப்ப இந்த குரூப் வைஸா வர்றப்ப என்னன்னா, குரூப் வைஸானா இப்போ ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதன்பாங்கல்ல, அது மாதிரி அந்த குரூப்ல இருக்க மெம்பர்ஸ் பூராமே அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அந்த வேலன்ஸ் செல், அதாவது இந்த அவுட்டர் மோஸ்ட் செல்ஸ்ல இருக்க அந்த ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் ஒத்து போகும். புரியுதா? அது மாதிரி குரூப் மெம்பர்ஸ் பூரா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதை சொல்லுவாங்க. இப்ப எந்தெந்த குரூப் எந்தெந்த சீரீஸ் அதுக்கு எப்படி பேர் வச்சிருக்காங்க, தென் பார்த்தோம்னா குரூப்புக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பீரியட் டேபிள் நம்மள்ட்ட கிடையாது, இன்னைக்கு லீவுங்கிறதுனால எடுக்க முடியல. இப்போ புக்கில் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க நின்னுக்கடா, சும்மா ஒரு இதுக்காண்டி தெரிஞ்சு வச்சுக்கோ. உனக்கு பீரியட் டேபிள் நீ கையில வச்சிருப்ப, அப்போ இந்த சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது, எந்த குரூப்ல எது வருது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. இதை நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் முன்னாடி தெளிவா, கொஞ்சம் முன்னாடி தெளிவோ, இந்த ஏங்கிள் பிடிச்சிக்கோ. அவ்வளவுதான், அப்படியே பிடிச்சுக்கிற சத்தவனா. இப்ப நவீன தனிமுறை அட்டவணை இருக்கா, தமிழ்ல இருக்கு மாடர்ன் பீரியட் டேபிளத்தை அப்படி சொல்றது, நவீன தனிமுறை அட்டவணை. இதுல பார்த்தோம்னா இந்த ஹைட்ரஜன் இருக்கா, ஹைட்ரஜன் வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த பீரியாடிக் டேபிள். இது அட்டாமிக் நம்பர் 1, அட்டாமிக் நம்பர் 1ங்கிறதுனால வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்டா இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த ஹீலியம் இருக்கு பாரு, ஹீலியம் இத எஸ் தொகுதியில வைக்கிறதா பி தொகுதியில வைக்கிறதா, அதாவது நோபல் கேஸ் கூட வைக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒண்ணு. என்னன்னு கேட்டோம்னா, இப்ப பீரியட் டேபிள் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல, 1s2 2s2 2p6 3s2 3p1 அப்படின்னு சொல்லி அதோட கெப்பாசிட்டியோட எழுதுவோம். 1s 2s 2p 3s 3p 4s 3d அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். இதுல எந்த அந்த செல்லோட முடியுதோ, இப்ப எஸ் ஆர்பிட்டாலோட முடிஞ்சு வச்சுக்கோ, 3s ஓட முடியுதுன்னா அது எஸ் தகுதி, அதாவது எஸ் குரூப் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். இதே டியோட முடிஞ்சுன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே பியோட முடிஞ்சுன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே நேச்சர். இதை வச்சுட்டு நம்ம சொல்லுவோம் எந்தெந்த குரூப்ல வர்றது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது நமக்கு இந்த அட்டவணையே தெரியலனாலும் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, 1s 2s 2p அது தெரிஞ்சுன்னா எதோட முடியுதோ அந்த தொகுதியில இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். இப்ப நைட்ரஜன் 7 இருக்கா, அட்டாமிக் நம்பர் 7 நைட்ரஜனுக்கு. அப்ப 1s2 2s2 2p 3 இது அட்டாமிக் நம்பர் 7. அப்ப பில முடியுது, அப்ப இது பி தொகுதி. அப்படின்னா 1-2 எக்ஸெப்ஷன் வேணா வரலாம், ஆனா எதுல முடியுதோ அதோடதே முடியும். இந்த நோபல் கேஸ்க்கு அப்படி ஒத்து போகாது. இதுல நம்ம கரெக்டா வரும். எஸ் தொகுதினா இப்ப ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, அப்போ 1s 1ன்னு முடியும், எஸ் ஓட முடியும். லித்தியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 3, அப்போ 1s 2 2s 1 அப்படி வரும். பெர்லியத்துக்கு 1s 2 2s 2 அப்படி போகும். எஸ் ஓட முடிஞ்சுன்னா அது எஸ் தொகுதி, பியோட முடிஞ்சுன்னா பி தொகுதி, டியோட முடிஞ்சுன்னா டி தொகுதி, எஃப் ஓட முடிஞ்சுன்னா எஃப் தொகுதி. புரியுதா? இதை மட்டும் நான் வச்சுக்கோ. இப்படி புரியா, மேல முடியும் அப்படி படிச்சுக்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் குரூப் ஒன்னா படிக்கிறேன், ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ். அந்த பீரியட்ஸ் சொல்றோம்ல, இங்க இடையில ஒண்ணும் இல்லைன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இங்க இருந்து அப்படி இங்க வச்சிருப்பாங்க, அது ஒரு ரீசன் சொன்னேன்ல. ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட், ஹீலியம் செகண்ட் இங்க போயிடும், தூரம் கேப் இருக்குன்னு நினைக்க கூடாது. புரியுதா? ஹைட்ரஜன் 1 அதனால இங்க இருக்கு. ரெண்டாவது ஹீலியம், மூணாவது லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளூரின், நியான். இப்படி லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போனா அது சீரீஸ் ஆர் பீரியட்ஸ். எத்தனை பீரியட்ஸ் இருக்கு பாரு, 1 2 3 4 5 6 7. இந்த 7 பீரியட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது மிச்சதெல்லாம் கரெக்டா வரும், எல்லாமே கரெக்டா வருது. ஆடாம இல்லையா, எல்லாமே கரெக்டா வரும். இப்ப பார்த்தா இது 19,
19 இருக்கா பொட்டாசியம், கே ஃபார் பொட்டாசியம். நீ வந்து இங்கிலீஷ் ஆர்டர்ல நினைக்க கூடாது, கேலியம். அதுதான் லத்தின் வேர்ட்ல வச்சுருப்பாங்க, கேலியம். அப்படித்தான் லத்தின் வேர்டத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். பொட்டாசியம்னு பீன்னு போட்டுறக்கூடாது இங்கிலீஷ்ல. பொட்டாசியம் வந்து கேலியம். அதோட கால்சியம் வந்து 20, ஸ்காண்டியம் வந்து 21. அப்படியே போய்கிட்டே இருக்கும். லெஃப்ட்ல இருந்து ரைட் பார்த்தோன்னா 21, 22, 23, 24, 25 போயிட்டே இருக்கும். இங்க வரையும் கரெக்டா வரும். 55 சீசியம். அதுக்கடுத்து பேரியம் இல்லை 6ஆம் புதியா, பேரியம் வந்து 56. இதுவரையும் கரெக்டா வரும். 56க்கு அடுத்து 57 தானே வரணும், 57 வந்துடும். 57க்கு அடுத்து 58 வரணும். புரியுதா? 58 வராம என்ன செய்யும்னா 57க்கு அடுத்து 58 வராம ஹாஃப்னியம் 72க்கு போயிடும். புரியுதா? இதுக்கு பேரு இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட். இங்க பாரு, இங்க லாரன்சியத்துல முடியுதா, லாரன்ஸ்ல இருந்து ருட்டீசியம் வரைக்கும் லாந்தனைட்ஸ் போட்டிருப்பாங்க. சின்ன வேல்யூ இருக்காங்க, உனக்கு தெரியல. இது வந்து லாந்தனைட்ஸ். இதே இந்த சீரீஸ் மேல தூக்கு கொஞ்சம். இது வந்து இந்த சீரீஸ் லாந்தனைட் இருந்தா இருக்கா, இதே லாந்தனைட். லாந்தனத்துல இருந்து லுட்டீசியம் வரைக்கும், லாந்தனத்துல இருந்து லுட்டீசியம் வரைக்கும் லாந்தனைட் சீரீஸ். இது வந்து ஆக்டினீஸ்ல இருந்து லாரன்சியம் வரைக்கும் ஆக்டினைட் சீரீஸ். இது வந்து பீரியாடிக் டேபிள்ல உனக்கு தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி உனக்கு வந்து புரியல, தெரியல அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு இதோட நேச்சரேவும் நல்லா புடிச்சுக்கடா. இது வந்து எஸ் பிளாக் எலமெண்ட், இது வந்து பி பிளாக் எலமெண்ட், இது வந்து டி பிளாக் எலமெண்ட், இது வந்து எஃப் பிளாக் எலமெண்ட் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா எஸ் ஒரு குரூப்புக்குமே ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அல்கலி மெட்டலு, அல்கலி எர்த் மெட்டலு, போரான் குரூப், கார்பன் குரூப், நைட்ரஜன் குரூப், ஆக்சிஜன் குரூப், ஆக்சிஜன் குரூப் இல்லைன்னா சால்கோஜன் குரூப்னு சொல்லுவாங்க. இது வந்து புளூரின் குரூப் இல்லைன்னா ஹேலஜன், ஹேலஜன் குரூப். இந்த புளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் வந்து ஹேலஜன் தொகுதியில வரும். இது வந்து நோபல் கேஸ் குரூப். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான் இதெல்லாம் வந்து மந்தவாய்க்கல் குரூப்ல வரும். புரியுதா? இதை வந்து நான் வச்சுக்கோ. இங்க வந்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட், அதாவது இங்க வந்து ஆர்டர்ல கரெக்டா வர்ற அந்த இது வந்து 1, 2, 3 வர்றது வந்து இந்த லாந்தனத்துல வந்தோடனே சேஞ்ச் ஆகும். 57ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா 72க்கு போயிடும். அந்த தொகுதி வந்து இங்க வரும், கீழே வரும். இந்த லாந்தனத்துல இருந்து லுட்டீசியம் வரைக்கும் இங்க வந்துடும். இதே லாந்தனைட் சீரிஸ், இது ஆக்டினைட் சீரிஸ். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. புரியுதா? அவ்வளவுதான். இது வந்து நம்ம செல்லில் எடுக்கிறதுனால அந்த கட் பண்ணோம்னு வச்சுக்கோ, ஒரு செகண்ட் வந்து வாய்ஸ் பின்னாடி வருது. அதனாலே அப்படியே கட் பண்ணாம, எடிட் பண்றப்ப கூட கட் பண்ணாம அப்படியே போறோம். புரிஞ்சுக்கோ. இப்ப இந்த இது இருக்குல்ல, நம்ம பீரியாடிக் டேபிள், இதுல வந்து அந்த ஆர்டர் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ்னா ஒரு சீக்வன்ஸ் நான் வச்சுக்கோ. அது வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 7-8 இது மட்டும் நான் வச்சுக்கோ. 1s 2s 2p 3s 3p 4s 3d. இதை மட்டும் நான் வச்சுக்கோ. 1s 2s 2p 3s 3p 4s 3d இதை மட்டும் நான் வச்சுக்க. அப்புறம் உனக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் நீ படிக்கிற லெவலுக்கு இந்த லாந்தனைடு, ஆக்டினைடு இது மாதிரி போறப்பதே, ஒரு ஹை அட்டாமிக் நம்பருக்கு போறப்பதே உடையால எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியாம போகும். மிச்சம் எல்லாத்துக்குமே நீ எழுதலாம். இதுக்குள்ளேயே நீ படிக்கிறதெல்லாம் வரும். புரியுதா? இப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சோடியத்துக்கு எழுதணும்னு வச்சுக்கோ. ஸ்பெசிபிக்கா இதே ஏன் செலக்ட் பண்றேன்னு ஒரு ரீசன் இருக்கு. எலக்ட்ரானிக் கெமிக்கல் பாண்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். சோடியத்துக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 11. புரியுதா? அதே மாதிரி குளோரினுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 17. இப்ப உனக்கு வந்து தெரியும், வெர்டிகல் போர்ஷன்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள் வந்து குரூப்னு சொல்லுவோம். புரியுதா? வெர்டிகல் போர்ஷன்ஸ் ஆஃப் தி பீரியாடிக் டேபிள் இஸ் கால்டு குரூப் அண்ட் இட் டோட்டலி கண்டெயின் 18 குரூப். 18 குரூப் வந்து இந்த பீரியாடிக் டேபிள்ல வந்து இருக்கு. இது வந்து எந்த குரூப் கூட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிற ஒரு ட்ரிக் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதி பாரு. இந்த சீக்வன்ஸ் பண்றதா 1s 2s 2p 3s 3p 4s 3d
இப்ப நான் சொல்ற மாதிரியே இந்த சீக்வன்ஸை நீ எளிமையா சொல்லணும். 1s 2s 2p 3s 3p 4s 3d இதை மட்டும் இது வரைக்கும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கூல்ட் விதி, ஆஃபா பிரின்சிபல் இதெல்லாம் வந்து இதையும் சொல்லும். இப்ப இதை கவனிவேன். ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் எழுதுறதுனால சீக்வன்ஸ் எழுதிக்கோ. 1s 2s 2p 3s 3p 4s 3d இதை நீ எழுதுறதுனால சொல்றேன். எதோட முடியுதோ அதோட நிறுத்திக்கணும். புரியுதா? எதோட முடியுதோ அதோட. இப்ப இது வேற ஒண்ணும் கிடையாது. ஆர்பிட் இருக்குல்ல, எஸ் ஆர்பிட்டா, பி ஆர்பிட்டா, டி ஆர்பிட்டா, எஃப் ஆர்பிட்டாங்கிறத சொல்றது இந்த சீக்வன்ஸ் ஆஃபா பிரின்சிபல் படி வரும். புரியுதா? ஆஃபா பிரின்சிபல்னா வேற ஒண்ணும் கிடையாது. குறைஞ்ச அட்டாமிக் எலக்ட்ரான் ஃபில் பண்றோம்ல, எலக்ட்ரானிக் கான்பிகேஷன் எலக்ட்ரான். இப்ப நம்ம நம்பர் போடுறோம்னா அது வந்து நம்பர் கிடையாது, எலக்ட்ரான் ஃபில் பண்றோம். எத்தனை எலக்ட்ரான் வந்து இருக்க முடியும் ஒரு ஆர்பிட்ல அப்படின்னு சொல்றது இந்த எலக்ட்ரானிக் கான்பிகேஷன். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஆஃபா தத்துவம், இந்த ஆஃபா பிரின்சிபல் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆர்பிட்டாலோட எனர்ஜியோட ஏறு வரிசையில இருக்கும். புரியுதா? ஆர்பிட்டால்களின் எனர்ஜியோட ஏறு வரிசையில் இருக்கும், அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். அப்படி பார்த்தோம்னா எஸ் ஆர்பிட்டாலுக்கு வந்து குறைஞ்ச எனர்ஜி when compared with பி ஆர்பிட்டால். அதே மாதிரி பி ஆர்பிட்டாலுக்கு வந்து கொஞ்சமான எனர்ஜி when compared with டி ஆர்பிட்டால், தென் எஃப் ஆர்பிட்டால். இதை மட்டும் எஸ்பிடிஎஃப் இப்படி போகும். இந்த ஆர்டர்ல இருந்தா கரெக்டா இருக்கும். நான் வச்சுக்கோ. எஸ்பிடிஎஃப் இந்த ஆர்டர்ல 1s 2s 2p 3s 3p 4s 3d டி ஆர்பிட்டால நம்ம அங்கதான் பேஸ் பண்றோம். இந்த இது வரைக்கும் நான் வச்சுட்டோம், உனக்கு எளிமையா இருக்கும், அதனால சொல்றேன். இப்ப சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் எத்தனை பாரு, 11. இப்ப ஆர்பிட்டாலுக்கு இப்ப பி ஆர்பிட்டாலே 11 ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றது கிடையாது. ஒரு ஆர்பிட்டுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அதை மட்டும் நான் வச்சுக்கோ. எஸ் ஆர்பிட்டாலுக்கு வந்து 2 ஃபில் பண்ணலாம் மேக்சிமம். பி ஆர்பிட்டாலுக்கு வந்து 6, டி ஆர்பிட்டாலுக்கு வந்து 10, எஃப் ஆர்பிட்டாலுக்கு வந்து 14. இதை மாதிரி நோட் எடுத்து வச்சுக்கோ, நோட் ஸ்கின்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோ. இப்ப நான் ஃபில் பண்றேன் பாரு. இந்த நம்பர்ல விட்டு என்ன ஆர்பிட் இருக்கு மட்டும் பாரு. 1s 2, 2s 2, p ஆர்பிட்டால் இருக்கு. அப்ப 2b 6. இப்ப கூட்டி பாரு. 2 + 2 4, 4 + 6 10. மிச்சம் 1 தான் தேவை. எஸ் ஆர்பிட்டால் 2 தான் போடக்கூடாது. மிச்சம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் போடணும். 1 போட்டோம்னா 11 வந்துருச்சா? அப்ப இதெல்லாம் தேவையில்ல. புரியுதா? இதெல்லாம் வந்து தேவையில்ல. அப்ப எதோட முடியுது? 3s 1ஓட முடியுது. 11 எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்றப்போ 1s 2, 2s 2, 2b 6, 3s 1 எதோட முடியுதுன்னா எஸ் ஆர்பிட்டாலோட முடியுது. அப்ப நீ எடுத்து பார்த்தன்னு வச்சுக்க பீரியட் டேபிள்ல இது எங்க இருக்குன்னா, இது நீ கண்ண மூடி சொல்லிடலாம். எந்த குரூப்ல சார் இது வரும்னா எஸ் ஃபர்ஸ்ட் குரூப் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்ல இது வந்து வரும். புரியுதா? எஸ் பிளாக் எலமெண்ட்லயே 2 குரூப் தான் இருக்கு. ஒன்னு வந்து அல்கலி மெட்டல் ஃபர்ஸ்ட் குரூப், இன்னொன்னு வந்து அல்கலி எர்த் மெட்டல். அது வந்து ஏன் அல்கலி எர்த் மெட்டல்னு சொல்றோங்கிறத ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கு. அது வேணும் உனக்கு வந்து. அது 11th படிக்கிறப்ப ஹையர் கிளாஸ் படிக்கிறப்ப நீ வந்து தெரிஞ்சுக்குவ. ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் வேணா கொடுக்குறேன். அல்கலினா வேற ஒண்ணும் கிடையாது. பேஸ் இருக்குல்ல, அந்த பேஸ்னா எலக்ட்ரான் டோனார். எலக்ட்ரானை கொடுக்கக்கூடியது பேஸ்ன்னு சொல்லுவோம். ஆசிட் பேஸ் தியரி படிக்கிறப்ப உனக்கு தெரியும். இப்போ வந்து உனக்கு வந்து பிஹெச் ஸ்கேலை வச்சுட்டே ஆசிடா பேசான்னு சொல்லுவாங்க. பிஹெச் ஸ்கேலு 7க்கு மேல இருக்கா, 7 கீழே இருக்கா, அப்படி இருந்தா ஆசிடா பேசா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆசிட் பேஸ எக்ஸ்பிளைன் நிறைய தியரி வந்து இருக்கு. லவ்ரி ப்ராசஸ்டர் தியரி அப்படி இருக்கு, லூயிஸ் தியரி வந்து இருக்கு. இந்த மாதிரி கொள்கை. அதுல வந்து புரோட்டானை குடிச்சுன்னா ஆசிட், புரோட்டானை குடிச்சுன்னா ஆசிட், எலக்ட்ரானை குடிச்சுன்னா புரோட்டான் டோனார் ஆசிட். நோட் எடுத்து வச்சுக்கோ, சும்மா ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. புரோட்டான் டோனார் வந்து ஆசிட், எலக்ட்ரான் டோனார் வந்து பேஸ். புரியுதா? பேஸுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அல்கலி. அல்கலி அல்கலி. இப்ப இந்த எஸ் பிளாக் எலமெண்ட் இருக்குல்ல, இது பூரா எலக்ட்ரானை டொனேட் பண்ணதையும் செய்யும், எலக்ட்ரானை கொடுக்கும். புரியுதா?
அது ஏன் கொடுக்குது, எது கொடுக்குது, ஆக்சிஜன் உள்ள பாலம் அப்படி தொட்டா போய்கிட்டே இருக்கும். நீ இதோட முடிச்சுக்கோ. அதனால சொல்றேன், அல்கலி மெட்டல் அல்கலி எர்த் மெட்டல்னு சொல்லுவோம். SbDf ஆர்பிட்டால். இதா அல்கலி மெட்டல்னா எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய மெட்டல். இதுதான் ஒன்னொன்னுக்கு ஒரு செல்ல பேர் இருக்கும். குரூப்பை பொறுத்த அளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க உனக்கு 109ஆம் பக்கம் பார்த்தனா தெரியும். ஃபர்ஸ்ட் குரூப் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் குரூப் 18 குரூப் பீரியாடிக் டேபிள்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப் அல்கலி மெட்டல். நான் சொன்னேன்ல அல்கலி மெட்டல்னா ஏன் ஒரு ரீசன் இருக்கு, நீ சும்மா பேர பண்ண ஞாபகம் வச்சுக்கோ. அல்கலி மெட்டல். செகண்ட் அல்கலி எர்த் மெட்டல். அல்கலி எர்த் மெட்டல். தென் 3 to 12 டிரான்சிஷன் மெட்டல். இதுதா 3 to 12 டிரான்சிஷன் மெட்டல். ஒரு பிளாக் மாதிரி வருதா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்க இருந்து இது வரைக்கும் டிரான்சிஷன் மெட்டல். இதா 12 வரைக்கும் டிரான்சிஷன் மெட்டல். அதுக்கடுத்து இத போரான் ஃபேமிலி ஆர் போரான் குரூப்னு சொல்லுவோம். போரான் இருக்கா, அதனால போரான். இது கார்பன் ஃபேமிலி ஆர் கார்பன் குரூப். நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, ஃப்ளூரின் ஃபேமிலி இல்லைன்னா ஹாலஜன் ஃபேமிலி. ஹாலஜன் வேற ஒண்ணும் இல்ல, உப்பை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதாவது இது எது கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா, இப்ப குளோரைடு இருக்குன்னா இது சோடியத்து கூட ரியாக்ட்னா சோடியம் குளோரைடு உப்பு வரும். மெக்னீசியம் கூட ரியாக்ட்னா மெக்னீசியம் குளோரைடு உப்பு ஃபார்ம் ஆகும். உப்பை ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கிறதா இது ஹாலஜன். இது சால்கோஜன், அதுக்கு செல்ல பேரு. இன்னொரு இது அதே ஆக்சிஜன் ஹாலஜன் ஃபேமிலி இல்லைன்னா 16வது ஆக்சிஜன் ஃபேமிலி இல்லைன்னா சால்கோஜன் ஃபேமிலி அப்படின்னு சொல்றது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்ப ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் 7 பீரியட்ஸ் இருக்குல்ல, அது எப்படி தொடங்குது, எதுல இருந்து தொடங்குது, எத்தனை மெம்பர்ஸ் அதுல இருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். சீரியஸா பாக்குறோம். இப்ப சீரியஸா பாக்குறப்ப இங்க இருந்து இப்படி லெஃப்ட் டு ரைட் பாக்குறோம் 7 சீரீஸ். இதுக்கு அடுத்து குரூப் வைஸா பார்ப்போம். எத்தனை மெம்பர்ஸ் அதுல இருக்காங்கன்னு புரியுதா. இப்படி பார்த்தோம்னா குரூப் வைஸா, வெர்டிகலா பார்த்தோம்னா. இப்படி பாக்குறப்ப சீரீஸ் வைஸா 7 சீரீஸ் இருக்காமா. 7 சீரீஸ் இதுல இருக்கா அதுன்னு சொல்றாங்க. நான் வாட்ச் அப்படியே சொல்றேன். இது ரொம்ப கிடையாது, முக்கியம் கிடையாது. ஆனா இந்த பீரியாட் டேபிள் இருக்குல்ல, அதை பத்தி ஒரு மாதிரி ஒரு 75% நாலேஜாவது உனக்கு வரணும் அப்படிங்கிறக்காண்டி இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா. பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ்ல பீரியட்னா என்னது, குரூப்னா என்னது, அதை ஏன் அந்த குரூப்னு சொல்றோம். SB பிளாக் எலமெண்ட்ஸ்னா எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்ஸ்னா என்னது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லது. ஏன்னா உனக்கு மெட்ரிக் சிலபஸ் வாங்க, CBSE சிலபஸ் வாங்க. ஆனா என்டையர் சயின்ஸ் இவ்வளவே வரும். இதுல கொஞ்சம் பிச்சு மெட்ரிக் சிலபஸ்ல போட்டுருவாங்க. இதான் அதனால சொல்றேன், எல்லாமே இவ்வளவே இதுக்குள்ளவே வரும். இவ்வளவுதான் பீரியாட் டேபிள்னா இவ்வளவுதான் உனக்கா ஒரு கான்பிடன்ட் வரணும். நம்ம சயின்ஸ்ல நல்லா படிக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் வரணும். அதனால ஓரளவுக்கு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போறேன். அதுக்கடுத்து பாருப்பா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ். புக் எடுத்து கையில வச்சிருக்கோம். இந்த இது நடத்துறப்ப புக்கு உனக்கு கையில இருக்கணும். கையில இருந்தா நான் வாசிக்கிறதுக்கும் அது சொல்ற அர்த்தத்துக்கும் உனக்கு நல்லா புரியும். ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் நம்பர் 107 107 நடத்திக்கிட்டு இருக்கேன். The horizontal rows are called periods. There are 7 periods in the periodic tables. இந்த சீரீஸ்ங்கிறோம்ல, அதை periods சொல்றாங்க. இதான் இந்த horizontal one of the periodic table is called periods. There are 7 periods in the periodic table. 7 periods இருக்கு. 1 2 3 4 5 6 7 4 5 6 3 4 5 6 7 7 periods in the periodic table. First period, the first period is very short period. This is the shortest period. It contains only 2 elements. புரியுதா. இது ரெண்டே எலமெண்ட் இதுல இருக்கும். சீரீஸ்னா அப்படியே சீரீஸா தொடர்ந்து போய்கிட்டே இருக்குன்னு நினைக்காத. கூடையில இந்த இடைவெளி வரும். ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, அதனால இது வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ரஃபா போடுறேன். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஹீலியம்.
ஹீலியம் வந்து அட்டாமிக் நம்பர் 2. இது வந்து 2வது இது. இப்ப கீழே போட்டோம்னு வச்சுக்கோ, அது என்னது அட்டாமிக் நம்பர். மேல போட்டோம்னா அது என்னது மாஸ் நம்பர். புரியுதா? மேல போட்டா மாஸ் நம்பர், கீழே போட்டா அட்டாமிக் நம்பர். நம்ம இந்த பீரியாடிக் கிளாசிபிகேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி, அட்டாமிக் நம்பரோட அந்த அசெண்டிங் ஆர்டரை பேஸ் பண்ணி இருக்கு. இதுதான் அசெண்டிங் ஆர்டரை பேஸ் பண்ணி இருக்கு. அதனால 1 இங்க வந்துச்சுன்னா 2 தான் எடுத்து வரணும். அடுத்து முடிஞ்சு சீரீஸ் முடிஞ்சுனாத்தே 3, 4, 5, 6, 7, 8 அப்படிதான் 3. இதுதான் 1 10ன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் 9ன்னு வரக்கூடாது. இதான் டெசெண்டிங் ஆர்டர்ல வரக்கூடாது, அசெண்டிங் ஆர்டர்லயே போகணும். அதுக்கடுத்து பாரு, செகண்ட் பீரியட் atomic number 3 to 10. This is the shortest period. It contains 8 elements. Lithium to neon. Lithium to neon. Lithium to neon. Atomic number வந்து 3. Neon. இது வந்து நோபல் கேஸ் குரூப். 18வது குரூப்போட முடியுதுல. டஸ்ட் 18வது நியானுக்கு வந்து 10. இது அழைச்சு அப்படியே அழைச்சிட்டு அப்படிலாம் அழைச்சிட்டு. இப்ப வந்து அட்டாமிக் நம்பர் வந்து செகண்ட் பீரியட் இவ்வளவுப்பா, 2 இதே இருக்கு. ஒண்ணும் கிடையாது. பீரியட் டேபிள்ல பாக்குறப்ப உனக்கு அந்த நம்பர்ஸ் லைட்டா தெரியணும் அப்படிங்கறதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.